டிசம்பர் 15 போலீஸ் ஒரு மனு கொடுக்குறாங்க. அதாவது எனக்கு போலீஸ் கஸ்டடியில் வேணும் ஏன் அப்படின்னு சில காரணங்கள் அவர் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த காரணங்கள் என்னென்னா, குற்றம் சாட்டப்பட்டவர் விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை, ஏனென்றால் அவர் வீட்டை பூட்டிக்கிட்டே இருந்தார், அவர் விசாரணைக்கெல்லாம் ஒத்துழைக்கலை, அதனால் நாங்கள் அவரை போலீஸ் கஸ்டடியில் எடுத்து நாங்கள் விசாரிக்கணும். அதுபோக வீட்டில் சீஸ் பண்ண அந்த லேப்டாப், ஃபோன் இருக்குது, ஐபேடு, இதுக்கெல்லாம் பாஸ்வேர்டு இன்னும் இல்லை எங்கள்கிட்ட, அதை நான் ஓப்பன் பண்ணணும், அதெல்லாம் கேட்பதற்காகனாலும் எனக்கு போலீஸ் கஸ்டடி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எத்தனை நாட்கள் கேட்டிருந்தாங்கன்னா 5 நாட்கள் கேட்டிருந்தாங்க. இது போக சொத்து குவிப்பு வழக்காக விசாரிக்கணும். சொத்து குவிப்பு நிறைய இது மாதிரி மிரட்டி சொத்து குவிப்புலாம் பண்ணியிருக்கலாம், அதற்காக நான் விசாரிக்கணும். Who gave the authority to the police for searching this kind of the case? This is a ED case. சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் ED தானே ஹேண்டில் பண்ணும், போலீஸ் எப்படி உள்ள வரும்? இதை விசாரிக்க போலீஸுக்கு யாரு அத்தாரிட்டி கொடுத்தாங்கிற கேள்வி ஒன்று இருக்குல்ல. ED கேஸ் விசாரிக்க வேண்டிய கேஸை போலீஸ் விசாரிக்கணும் சொல்றதே பெரிய ஆச்சரியமா இருக்கிறது. ஆக மொத்தத்தை இதெல்லாம் காரணம் காட்டி போலீஸ் என்ன சொல்லுச்சுன்னா, எனக்கு 5 நாட்கள் போலீஸ் கஸ்டடியில் வேணும், திரு சவுக்கு சங்கரை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் திரு சவுக்கு சங்கருடைய வழக்கறிஞர் ராஜ்குமார் பாண்டியன் அவர் என்ன சொன்னார்னா, அவர் ஒரு சில கருத்துக்களை முன்வைக்கிறார் திரு சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக. என்னன்னா, ஏற்கனவே போலீஸ் கஸ்டடியில் எடுக்கும் போது போலீஸ் அசால்ட் நடந்துச்சு, அவர் கையை உடைச்சாங்க. இதுவாக தேனியிலிருந்து சென்னைக்கு கொண்டு வரும் வழியில் அவருடைய வேன், அதாவது திரு சவுக்கு சங்கர் கொண்டு வரப்பட்ட போலீஸ் வேன் ஆக்சிடென்ட் ஆனிச்சு. இது எங்களுக்கு எதுவும் சாதாரண மக்களாம் தெரியல. இதுபோக அவருடைய காரில் கஞ்சா வச்சிருந்த போலீஸ் வச்சு எடுக்குது. ஏற்கனவே கஞ்சா கேஸ் ஒன்று ஆனிச்சுல, திரு சவுக்கு சங்கர் மேலே ஒரு கஞ்சா கேஸ் ஒன்று இருக்கு. அந்த கஞ்சா கேஸ் எப்படி இருந்துச்சுன்னா,